أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் ஆகச் சிறந்த நாட்களான துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த தினங்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாகும் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த 10 நாட்களாகவே ஹஜ்ஜை பற்றியும் குர்பானியை பற்றியும் சிறுக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 11ஆம் நாளாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வெறுமனே ஒரு தூதராகவும் நபியாகவும் மட்டும் அனுப்பி வைக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பது மிகப்பெரிய ஹைலைட். இன்று நாம் பல அமல்கள் செய்கின்றோம். ஆனால் இவையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அதை சுன்னத்தாக்கியிருக்கின்றான், வழிகாட்டியிருக்கின்றான் என்பதை விளங்காமல் நாம் செய்கின்றோம். இது மிகப்பெரிய தவறாகும். நிச்சயமாக இந்த சுன்னத்துகளை ஒரு நபரிடமிருந்து அல்லாஹு தஆலா எந்த அடியாரை நேசித்தானோ அந்த அடியாரிடமிருந்து ஒரு அமலை கொடுத்து உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அதை தக்க வைத்திருப்பதனுடைய நோக்கம், இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு முஃமின்களும் அதை செய்யும் போது அந்த நல்லடியாருக்கு அவர் துஆ செய்ய வேண்டும், அவரை அவர் நினைக்க வேண்டும். இப்போது சில சுன்னாக்களை நீங்கள் பாருங்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் நாகரீகம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். 11 சுன்னத்துகள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். அதை இன்று பல மனிதர்கள் நாம் செய்கின்றோம். சிலர் விளங்காமல் செய்கின்றோம், சிலர் நன்மையை எதிர்பார்த்து செய்கின்றோம். வெகு சிலர் மட்டுமே இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொல்லப்பட்டு நபிமார்கள் அதற்கு பின்னால் அதை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை வழிமுறையாக்கி தந்திருக்கின்றார்கள் என்று நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் வெகு சிலர். அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய முதலாவது ஹதீஸ், அல் ஃபித்ரத்து ஹம்ஸா. இந்த உலகத்தில் 5 இயற்கையான சுன்னாக்கள் இருக்கின்றது, வழிமுறைகள் இருக்கின்றது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு துவக்கி வைத்திருக்கின்றான். இதை செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் உன்னிப்பாக நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்ற துஆவை நாம் கேட்க வேண்டும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தை அல்லாஹ் அவர்களின் மூலமாகத்தான் அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். நம்பர் 1, அல் ஹிதான். ஹத்னா செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். இரண்டாவது, வல் இஸ்திஹ்தாத், மறைவான இடங்களை எல்லாம் கழுவக்கூடிய அந்த விஷயம், அக்குலை, கவட்டையை, மற்ற இடங்கள் எங்கெல்லாம் வியர்வைகள் சுரந்து அல்லது எங்கெல்லாம் முடிகள் முளைத்து தேவையில்லாத முடிகளாக இருக்குமோ, அதன் மூலமாக துர்வாடை வீசுமோ, அதை சுத்தப்படுத்துவது, கழுவுவது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். மூன்றாவது, தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுவது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா. இன்று வரைக்கும் பல நபர்கள் இந்த சுன்னத்தில் கோட்டை விடுவதை நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே இதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வதில்லை. அவர்களுடைய நகங்களை பார்த்தால் அந்த தோலுக்கு மேல் விரல்களை தாண்டி வளர்ந்து வந்து
அதில் அழுக்குகள் படிந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நகங்களை வெட்ட வேண்டும் என்ற இந்த சுன்னாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். நம்பர் 4வது வனத்ஃபுல் இப்தி, அக்குள் முடியை களைவதென்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா என்றே நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். பின்பு 5வது வகஸ்ஸு ஷாரிப், மீசையை நெருக்குவது, மீசையை ஒட்ட வெட்டி கொள்வது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா. இந்த 5 விஷயங்களும் இந்த ஒரு ஹதீஸில் வருகின்றது. அடுத்து வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஷ்ருன் மினல் ஃபித்ரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாக்களில் 10 விஷயங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றது. நம்பர் 1 கஸ்ஸு ஷாரிப், மீசையை வெட்டி கொள்வது. 2வது வயஃபாஉல் லிஹ்யா, தாடியை வளர விடுவது. தாடி எப்படி வளர்கிறதோ அதை வளர விடுவது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. இப்போது இதில் எத்தனை நபர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கின்றான். நபிமார்கள், ஒட்டுமொத்த நபிமார்களும் தாடியை மிக அழகாக வைத்திருக்கிறார்கள் என்ற சுன்னா என நினைத்து எத்தனை நபர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்ற விஷயத்தில் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். 3வது வஸ்ஸிவாக், பல் துலக்குவது. மிஸ்வாக் செய்வதென்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவாக அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிஸ்வாக் செய்வதின் மூலம், பல் துலக்குவதின் மூலம் 2 பெனிஃபிட்டுகள் இருக்கின்றன. அஸ்திவாக்கு மத்ஹரத்துல் லில் ஃபமி வ மர்லாத்துல் லிர்ரப்பி, பல் துலக்குவது என்பது வாயை சுத்தப்படுத்துவதாகும், அதே போன்று அல்லாஹ்வை திருப்தி அடைய செய்வதாகும் என்று சொன்னார்கள். எவர் ஒருவர் இது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தில் செய்கிறாரோ அல்லாஹ் அந்த நன்மையை அவருக்கு கொடுத்து விடுகின்றான். வாயை சுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வை திருப்தி அடைய செய்வதற்கும் உரிய சாதனம் என்று சொன்னார்கள் பல் துலக்குவது. இது 3வது. நம்பர் 4 இஸ்தின்ஷாக்குல் மா, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. நாம் உது செய்யக்கூடிய நேரத்தில் மணிக்கட்டு வரை கையை கழுவிவிட்டு பின்பு வாய் கொப்பளித்து விட்டு பின்பு மூக்குக்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய இந்த சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா. பின்பு 5வது வகஸ்ஸுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுவது. பின்பு 6வது வகஸ்லுல் பராஜில், உடலில் மறையக்கூடிய ஒட்டுமொத்தமான மறைவிடங்களை எல்லாம் கழுவுவது என்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா. பின்பு 7வது வனத்ஃபுல் இப்த், அக்குள் முடியை பிடுங்கி எடுப்பது, அதை அப்புறப்படுத்துவது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா. பின்பு வஹல்குல் ஆனா, 8வது மர்மஸ்தானத்தில் முளைக்கக்கூடிய முடிகளை அகற்றுவது என்பது, சுத்தம் செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா. அதே போன்று இன்திகாசுல் மா, நாம் இஸ்தின்ஜாவிற்கு சென்றால், சிறுநீர் கழித்தாலோ அல்லது மலம் கழித்தாலோ மலம் ஜலத்திற்கு பின்னால் தண்ணீரை கொண்டு அதை சுத்தம் செய்வதென்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற சுன்னத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். 10வது அல் மல்மலா, வாய் கொப்பளிப்பதென்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா என்ற இந்த 10 சுன்னத்துகளையும் இந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து காட்டுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் 4 சுன்னத்துகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவாக சொல்லப்பட்டு கூடுதலான ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றது. நம்பர் 1 வக்துலனா ஃபீ கஸ்ஸி ஷாரிபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை கத்தரிக்கும்படி குறிப்பிட்டார்கள். பின்பு 2வது வதக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுவது. 3வது வனத்ஃபுல் இப்தி, வனத்ஃபில் இப்தி, அக்குள் முடியை பிடுங்கி எடுப்பது, அதை சுத்தம் செய்வது. நம்பர் 4 வஹல்கில் ஆனா, மறைவான மர்மஸ்தான உறுப்புகளுடைய முடிகளை களைவதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
இந்த 4 சுன்னத்துகளையும் கூறிவிட்டு இதனுடைய நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லா நத்ருக அக்ஸர மின் 40 யௌமா, 40 நாட்களை விட இது தாண்டிவிடக் கூடாது என்று எங்களை எச்சரித்தார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் 40 நாட்கள் வரை அவருக்கு நேரம் இருக்கிறது. இதனுடைய பொருள் வளர விட்டு கொண்டே இருப்பதல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால், ஏதோ ஒரு தடையினால் ஒருவர் பயணத்தில் இருக்கிறார், பிரயாணத்தில் இருக்கிறார், அல்லது கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது போன்ற நேரத்தில், நாட்களில் அவரால் இந்த சுன்னாக்களை பின்பற்ற முடியாமல் நிர்பந்தத்தின் ரீதியாக செல்லும் போது அவர் அதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அதனுடைய எல்லை நேரம் என்பது 40 நாள். 40 நாள் வரைக்கும் விட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றது அல்ல. 40 நாள் வரை அவர் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு மேல விடக்கூடாது. இந்த சுன்னாவை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதற்குள்ளாக அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இந்த 3 ஹதீஸ்களையும் சஹீஹ் முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் ரஹிமஹுல்லா இதை கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய கிரந்தங்களில். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவாக அல்லாஹு தஆலா இதை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றான். எவரேனும் ஒரு முஸ்லிம் இதை செய்யக்கூடிய நேரத்தில் நான் சுன்னத் என நினைத்து இதை செய்கின்றேன் என்று அவர் விரும்பி அதை செய்தால் நிச்சயமாக இதற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும். அல்லது நாகரீகம் என்ற பெயரில், சுத்தம் என்ற பெயரில் அவர் செய்தால் அது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு இதை வழிகாட்டியிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர் அதை செய்தால் நிச்சயமாக அது அவருக்கு நன்மையாக அமையும். இதை தாண்டி நபிமார்களை நாம் நினைவில் கொள்ளும் போதெல்லாம், நபிமார்களை வைத்து அல்லாஹ் நமக்கு எதை கற்றுத் தருகின்றானோ அந்த நேரத்தில் எல்லாம் அந்த நபிமார்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களின் மீது நாம் ஸலவாத்தை கூற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா இந்த சுன்னத்துகளை எல்லாம் உலகத்திற்கு தரிப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் ஆழமாக விளங்க வேண்டும். எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த நாட்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை நாம் நினைவு கூர்ந்து நாம் செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக நாம் துஆ கேட்க வேண்டும். நம் மீது அளவுக்கு அதிகமான கடமை இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது துஆ செய்வது. நாளை மறுமை நாளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் சொர்க்கத்தில் நாம் அத்தனை நபர்களில் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு